ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் உங்களுக்காக ஒரு அருமையான யூஸ்ஃபுல் கார் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஒன்று ரிவ்யூக்கு நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் காரை வீட்டை நிறுத்தி வச்சுட்டு ஒரு நீண்ட நாள் பயணத்துக்கு போயிருக்கீங்க. ஒரு வாரம், ஒரு மாதம் கழிச்சு வரீங்க அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுங்க? உங்கள் காரில் இருக்கிற பெட்ரோல், டீசல் அப்படி தான் இருக்கும். ஆனால் காத்திருக்குமா? டயரில் காத்திருக்குமா? இல்லை இல்லையா? அந்த ப்ரெஷர் அப்படியே ஜீரோக்கு இறங்கி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான கண்டிஷனில் தான் வந்திருக்கும். அந்த கண்டிஷனே நீங்கள் வண்டியை ஓட்டினீங்கன்னா டயர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, கிழிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, பஞ்சரா இல்லையானு தெரியாது, கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? டயர் இன்ஃப்ளேட்டர் தேடுவீங்க. நீங்கள் பம்ப் அடிச்சு ஃபில் பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை. அல்லது வேற ஒரு ஆள் டயர் பஞ்சர் ஆளை நீங்கள் கூப்பிட்டு பண்ணணும், அதில் செலவாகும் இல்லையா? ஆனால் அதுக்கு பதிலாக டயர் இன்ஃப்ளேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் போர்ட்டபிள் சார்ஜபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கோம். ஓகே, அது அகாரோ பிராண்டோடையது தான். ஆனால் அது சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அது போர்ட்டபிள் தான். ஆனாலும் அதை விட கொஞ்சம் கன்வீனியன்ட்டான, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோ இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸ் இல்லை. ஓகே, பார்க்க அப்படி தான் இருக்குது. பட் இது அகாரோடைய ப்ரைமோ டயர் இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இது கார்லேயே இருக்கிற 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மூலமாக இதை பவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புது ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நல்லா இருந்த டயரில் இருந்த காற்றை நானே பிடிங்கி விட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இறக்கி விட்டேன் இல்லையா? சரி, இப்போது இதை நம்ம ஒர்க் பண்ணியே காட்டணும். அதுதான் ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அதை பார்த்துடலாம். ஸோ இது பார்க்க லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் நீட்டாக காம்பாக்டாக தான் இருக்குது. காருக்குள்ளே எந்த ஒரு மூலையில் வேணாலும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நைஸ். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகே, இதுதான் மெயினான டயர் இன்ஃப்ளேட்டர் கிட்டு. ஓகே, இது பார்க்க ஒரு சின்ன மெஷின் ரோபோ மாதிரி தான் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய சார்ஜர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு தனி கேபிள் இங்கே இருக்குது பாருங்கள். இது 12 வோல்ட்டுக்கான ப்ளக் சாக்கெட். ஓகே, சாக்கெட்டில் போட வேண்டிய ப்ளக் இது. நைஸ். அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் டயரோட இன்ஃப்ளேட்டர் டியூப். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்வ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் காருக்கும் பயன்படுத்தலாம், டூ வீலரு, பாலு எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் பின்ஸ் இவங்க தனியாக ஒரு சின்ன பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கெட்டில் நீங்கள் பாலுக்கு, டூ வீலருக்கு, சைக்கிளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் அடாப்ட் பண்ணி இந்த மெஷினை நீங்கள் எப்படி வேணாலும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற டயருக்கு தான் முதல்ல காற்று ஃபில் பண்ணணும். ஏன்னா அதுதான் கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த சைடு ஏறிட்டேன் நான். ஸோ இந்த டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் நீங்கள் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்றைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 வோல்ட்டை நீங்கள் எந்த ஒரு டிவைஸையும் வச்சு இந்த மாதிரி பவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. காரணம் பேட்டரியோடைய பவர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், பேட்டரி சார்ஜ் இறங்காமல் இருக்கணும். ஓகே, ஸோ 12 வோல்ட் சாக்கெட் ப்ளக் இதோ உள்ளே ப்ளக் செய்வோம். ப்ளக் செஞ்சுட்டோம்னாலே இது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே காட்ட ஆரம்பிச்சிடும். 0.00 அப்படிங்கிற விஷயம் இங்கே டிஸ்பிளேல காட்டுது உங்களுக்கு. இதில் மல்டிபிள் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது செட்டிங்ஸுக்கு டயர் ப்ரெஷர் உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது லைட்டிங்காக என்னது லைட்டிங். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி காட்டுறதுக்காக லைட்டிங், இந்த மாதிரி SOS அந்த மாதிரி விஷயங்களுக்கு கீழே லைட்டிங் கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் மெமரியில் ஒரு டயர் ப்ரெஷர் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதுதான் விஷயங்கள். இப்போ இந்த கேபிள் அவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தூரத்துக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி நீங்கள் பெரிய கார் எடுத்தாலுமே எல்லா டயருக்கும் நீட்டாக கவர் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ வெளியே போவோம். ஓகே, வாங்க இப்போ இந்த லெஃப்ட் சைட் டயரை நம்ம ஃபில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் டயர் இறங்கியிருக்க ரோடில் வண்டி ஓட்டவே டயர் இறங்கியிருக்கு, எமர்ஜென்சி ரோட் சைட்லேயே நீங்கள் வண்டி நிறுத்தி டயர் ஃபில் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த SOS லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் லைட்டிங். நீங்கள் டார்க்காக இப்போ நைட் டைமில் டயர் ப்ரெஷர் ஃபில் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா லைட் அடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை. பின்னாடி வர வண்டிகளுக்கு ஒரு வார்னிங் மாதிரி நீங்கள் ஒன்று இண்டிகேஷன் ஒன்று வைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட்டிங் SOS எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க. இது 2 செட்டிங் இருக்குது. ரெட் லைட்டுக்கு மட்டுமே. ரெட் ஸ்டாட்டிக்காக எரியிற மாதிரி அண்ட் ரெட் பிளிங்க் ஆகிற மாதிரி. ஸோ 2 செட்டிங் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோட் சைடில் சேஃபாக பயன்படுத்திக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த டயரில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம 33 PSI அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் 33 அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ப்ரெஷர் வேணுமோ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். 30, 31, 35, சாரி 32, 33. ஓகே, 33 வச்சுருக்கேன். இப்போது இதுதான் வால்வுங்க. ஓகே, ஸோ இந்த வால்வு தான் இப்போ காருக்கு நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் பின்னோ எதுவும் ஃபிட் பண்ண தேவையில்லை இந்த வால்வில். ஸோ இருக்கிற இந்த வால்வை நான் ஓப்பன் பண்ணி நான் ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரைட், இப்போ இதை உள்ளே ப்ளக் பண்ணிவிட்டு
இந்த புஷ்ஷுன்னு சவுண்ட் வருதுன்னு உடனே பயந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லேட்ச் பண்ணணும். இது வந்து லேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்ச் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போது தானாகவே ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் இந்த ஒரு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பாவி பைய தினேஷ், நான் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக காற்றை இறக்கி விட சொன்னால் ஒரேடியாக இறக்கி விட்ருக்காப்புல 5 PSIக்கு இறங்கி இருக்குது. ஸோ படிப்படியாக இறங்குறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த ஒரு நாய்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும், அது கவலைப்படாதீங்க. அது வந்து மோட்டருடைய நாய்ஸு. ஓகே, ஸோ தானாகவே வந்து ஸ்டாப் ஆகிருச்சு. 34 PSIயில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். காரணம் எதுக்குமே ரிஸ்க்கு வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் PSI அதிகமாகவே செட் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட். ஸோ அது தானாகவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிருது. அதை நீங்கள் நோட் பண்ணலாம். பவர் பட்டன் ஆன்லேயே இருந்தாலுமே அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகிருது. ஸோ ஓவர் ஃபில் ஆகிறதுக்கு, ஓவர் இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு ரிஸ்க் இல்லை. இது ஒரு நல்ல நீட்டான சேஃபான டிவைஸாக தான் எனக்கு வந்து படுது. இப்போ ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த லேட்ச் ரிலீஸ் பண்ணி அப்படியே எடுத்துட்டா கையோட வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகாரோ பிரைமோ டயர் இன்ஃப்ளேட்டர் ஒரு நீட்டான வெரி ஈஸி டு யூஸ் டயர் இன்ஃப்ளேட்டராக இருக்குது. இது யாருனாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. சிம்பிளான பட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டயர் ப்ரெஷர் வேணுமோ செட் பண்ணிவிட்டு நீட்டாக நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுது. வித்தின் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தேவையான PSI 0லேருந்து இத்தனைக்கும் நான் வந்து ப்ரெஷர் ஃபில் பண்ணேன். அது நீட்டாகவே ஃபில் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் முதற்கொண்டு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு ஹேண்டியான டிவைஸாக தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் காரில் நீங்கள் நீட்டாக ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு காம்பேக்டாக ஹேண்டியாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக ஒரு சின்ன பேகும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து அமேசான் ப்ரைஸ் வந்து 1900 ரூபாய் வருதுங்க. இதனுடைய பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டிவைஸ் ஏற்கனவே நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா, அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ரிவ்யூ எப்படி இருக்குது, அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏற்ற ஒரு ஹேண்டியான டிவைஸாக தான் இருக்குது. ஸோ எஸ், இதே மாதிரி மேலும் யூஸ்ஃபுல்லான கார் ரிலேட்டட் டிவைசஸ் ரிவ்யூஸில் நம்ம வந்து கூடிய விரைவில் சந்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டர் தேவையா, அவசியம் அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.